திமுக காங்கிரஸ் கூட்டணி விரைவில் முறிந்துவிடும் என்று பாரதிய ஜனதா கருத்து தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஹெச் ராஜா, மத்திய அரசு இந்துக்களுக்கு எதிரான கொள்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் கிறிஸ்தவர்களுக்கு அதிகப்படியான சலுகைகள் அளிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். காங்கிரசுடன் பாமக கூட்டணி வைக்குமானால் வன்னியர் சமுதாயத்திற்கு பாமக துரோகம் செய்வதாக அமையும் என்றும் அவர் கூறினார். 6வது படிக்கிற குழந்தைக்கு 10,000 ரூபாயில சாப்பாடு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்க முடியும். அதாவது இனிமே பெற்றோருக்கு குழந்தைய வளர்க்குற வேலையே இல்லை. சிறுபான்மையா இருந்தா, கிறிஸ்டியன் முஸ்லீமா இருந்தா அவங்க பெத்து போட்டா போதும், சோனியாவும் கருணாநிதியும் வளர்த்து கொடுப்பாங்க நிலை கொண்டு வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டாக்டர் ராமதாசனுடைய பதில் என்ன? இந்து சமுதாயத்திற்கு, ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்திற்கு, வன்னியர் சமுதாயத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற சோனியாவின் தலைமையிலான கட்சியோடு டாக்டர் ராமதாஸ் கூட்டணி வைத்தால் இவர் வன்னியர் சமுதாயத்திற்கு துரோகம் செய்தவராவார். காங்கிரசின் மூத்த அரசியல்வாதி EVKS இளங்கோவன் திமுகவுக்கு எதிராக மேடைகளில் கருத்து தெரிவித்து வருவதிலிருந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி நீண்ட நாட்கள் நீடிக்காது என்பது தெரிகிறது என்றும் ராஜா கூறினார். இளங்கோவன் அவர்கள் பேசியிருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் மேலிருந்து சிக்னல் வராம இளங்கோவன் பேச மாட்டார். அதனால்தான் கருணாநிதி அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டு அவரை பார்க்கறதுக்கு காங்கிரஸ்லேருந்து சீனியர் யாருமே வரலைங்கிறனால சிதம்பரம் மகனாவது வந்தா சரின்னு கூப்பிட்டு பேசியிருக்கார். ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவா இருக்குன்னு நேற்று அறிவிச்சிருக்கிறது கார்த்தி சிதம்பரம். அதனால திமுக காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப நாளைக்கு தொடரும்னு எனக்கு தோணுது. தேர்தல் கூட்டணி குறித்து பாரதிய ஜனதா இதுவரையில் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.